ஃப்ரெண்ட்ஸ், சொந்தமாக மூளையை யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் இந்த கேள்வி. நாளைக்கு சந்திர கிரகணம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி வர்றது தான் சந்திர கிரகணம். அப்படி சந்திர கிரகணம் வரும்போது பூமியுடைய நிழல் சந்திரனை மறைக்கும். அதனால தான் அது சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பூமியோட நிழல் தான் சந்திரன் மேலே விழுகுது. அப்போது சந்திரனில் இருக்கிறவங்களுக்கு தான் ஏதாவது பாதிப்பு வரணுமோ தவிர பூமியில் இருக்கவங்களுக்கா பாதிப்பு வரும்? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள். உண்மையிலும் சொன்னால் யாருக்கும் ஒரு நிழல் நம்ம மேலே விழுகிறதுனால எந்த வித பாதிப்பும் வந்துடாது. ஆனால் பாதிப்பு வரும்னு சொல்கிறாங்க. சரி, அப்படியே ஒத்துக்கிட்டா கூட பூமியோட நிழல் தான் சந்திரன் மேலே விழுகுதோ தவிர சந்திரனோட நிழல் பூமி மேலே விழுகலை. அப்போது சந்திரனுக்கு பாதிப்பு வருமா, பூமிக்கு பாதிப்பு வருமா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள். இதுவே பிரச்சனையாக இருக்கும்போது இங்கே இந்த ராசிகளுக்கு பாதிப்பு, அந்த லக்னங்களுக்கு பாதிப்பு, இவங்க சாமி கும்பிடணும், அவங்க அர்ச்சனை பண்ணணும், இதன் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இப்படி கும்பிடுங்க, இப்படி வீட்டில் இருங்க, சாப்பிடாதீங்க, கர்ப்பிணி பெண்கள் பத்திரமா இருங்க அப்படின்னெல்லாம் சொல்கிறது சரியா அப்படின்னு உங்கள் மூளையை நீங்களே யூஸ் பண்ணுறவங்க தயவு செஞ்சு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.